ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸோட ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ரைட், 8th நம்ம பிரிக்க வேண்டாம், பட் 8th ஸ்டாண்டர்டில் படித்தது. பட் இது வந்து 10th 9th எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்கிறனால ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட், ஸ்கொயர் ரூட்ஸ். ரைட், ஸ்கொயர் ரூட்ஸில் ஆல்ரெடி ஒரு எஸ்டிமேஷன் மெத்தடில் எப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதோட கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அது போக ப்ரைம் ஃபேக்டர்ஸ், ஏன்னா இப்போ நம்ம போட போகிறது ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ 10th ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னா என்ன, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் பார்க்கணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பேசிக்காக நான் இங்கே வந்து ரெண்டு விதமாக, ரைட், ஸோ எஸ்டிமேஷனை தவிர மீதி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆக்சுவல் ப்ராசஸ் ரெண்டு. ஒன்று வந்து பை ப்ரைம் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று பை சிந்தடிக் டிவிஷன் ஆர் லாங் டிவிஷன். ஸோ இதில் ரொம்ப ஈஸியானது, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மூலமாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் 625 எடுக்கிறேன். சரியா? ஸோ எஸ்டிமேஷன் மூலமாக இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறனால நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போடுறேன். 625 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 5ல போடலாம். ஸோ 5 1 is 5, 12 remainder 2, ஸோ 1, ஸோ 12, 2s are 10, remainder 2, 25. ஸோ 5 5s are 25. அகெயின் 5க்கு போகும். ஸோ 5 2s are 10, remainder 2, 25 வரும். அகெயின் 5ல போகும். அகெயின் 5 5 1. ஸோ என்னோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்டூ 5 இன்டூ 5 இன்டூ 5. ஸோ 4 வாட்டி 5 இருக்கு. ஸ்கொயர் ரூட்டுங்கும் போது ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர். ஸோ ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் அப்படின்னா 5, இந்த ரெண்டு 5க்கு பதிலாக ஒரு 5. ஸோ தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 இஸ் 25. So I'll go ahead with the second question. ஸோ செகண்டாக எடுக்க போது முதல் ஒரு 3 கொஸ்டின் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாங் டிவிஷன் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கிளியரா? ஸோ 289 இப்போதைக்கு சின்ன நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அகெயின் இந்த இதை ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ல போடுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும், ஏன்னா 289ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ப்ரைம் ஃபேக்டரோட ஸ்கொயர் தான். ஸோ இங்கே தான் இந்த எஸ்டிமேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ அப்போ இது 3ல போகுமான்னு செக் பண்ணுவீங்க. 8 + 2 10, 19 3ல போகாது. ஸோ அப்போ 289 3ல போகாது. கட்டாயம் எந்த ஈவன் நம்பரும் இல்லை. பட் 2 தவிர எதுவுமே ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ இப்போ 5க்கு கட்டாயம் போகாது. 7க்கு செக் பண்ணீங்க அப்படின்னா 28 7ல போகும், மீதி 9 போகாது. 11க்கு போகுமான்னு பார்த்தா 22 ரிமைண்டர் 69 போகாது. அடுத்து 13க்கு செக் பண்ணலாம். 13 26 ரிமைண்டர் 39. ஸோ 13க்கு போகுது. கிளியரா? ஸோ 13 2s are 26, 29 போகாது. 13க்கு போகாது. ஸோ அப்போ எனக்கு இப்படியே நான் போயிட்டு இருந்தா அடுத்து 15 ப்ரைம் நம்பர் கிடையாது, 17 ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ நான் 17க்கு செக் பண்ணணும். இவ்வளோ டைம் நான் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா இங்கே எஸ்டிமேஷன் நீங்கள் அப்படிதான் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கிறத எழுதணும். ஸோ பட் எந்த ப்ரைம் நம்பர் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எஸ்டிமேஷனை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 அப்படிங்கிறது 1 ஸ்கொயருக்கும் 2 ஸ்கொயருக்கு இடையில இருக்கு. 9 முடிகிற நம்பர் ஐதர் 17 அப்படி இல்லைன்னா 13. ஸோ 13 ஆர் 17. அப்போ 13 கட்டாயம் இல்லைன்னு செக் பண்ணிட்டா அப்போ இது 17 தான் இருக்கணும். ஸோ 289 17, 117 is 17, ரிமைண்டர் எவ்வளவு 11 இருக்கு. ஸோ 119 7 டைம்ஸ் வரும், ஏன்னா 70 + 49. ஸோ இதுதான் வந்து எனக்கு ப்ரைம் நம்பர். ஸோ 17 1. அப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 நான் வந்து 17 எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 17 into 17 which is equal to 17. கிளியரா? தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா $8,100. சரியா? ஸோ 8,100. ஸோ இப்போவும் நான் எஸ்டிமேஷன்ல யோசிக்கிறேன் அப்படின்னா 8100, 81 அப்படிங்கிறது பர்ஃபெக்டா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவே ஈஸியாக வருது. ஸோ 100 இதை நான் இப்படி பிரிச்சிடலாம். ரூட் ஆஃப் 81 into 100 என்னால் பிரிக்க முடியும். நான் இங்கே ப்ரைம் ஃபேக்டர்ஸே போகல. 81 வந்து 9 into 9,
100 வந்து 10 into 10 which is equal to root 2 9க்கு ஒரு 9 2 10க்கு ஒரு 10 so 90 square தான் 8100 clear so question number 4 14641 ஸோ இந்த நம்பரை எனக்கு இப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா என்னன்னு தெரியாம நான் வந்து எல் டிவிஷன் போய் ப்ரோஜனம் இல்லை. ஏன்னா நான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி போடணும்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா மட்டும்தான் முடியும். ரைட், அப்போ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு தெரியாம போறதுக்கு ஒன்னு எஸ்டிமேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எஸ்டிமேஷன் பண்ணுவேன் 14641. ஸோ 41 போச்சுன்னா 146. 146 12 ஸ்கொயருக்கும் 13 ஸ்கொயருக்கு இடையில இருக்கும். ஸோ அப்போ இது 1 2 ஸோ 41 1 முடிகிறது ஐதர் 121 இருக்கணும் இல்லை 129 இருக்கணும். ஸோ 121 நான் செக் பண்றேன். 121 into 121 1 2 1 2 4 2 1 2 1. ஸோ 1 4 6 4 1 14641. ஸோ அப்போ எனக்கு இது 121 ஸ்கொயர்னு தெரிஞ்சிருச்சு. இதை நான் ஃபேக்டரைஸ்ல எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 14641 இதை செக் பண்ணாம நம்ம இங்க வந்திருக்கலாம். ஸோ 1 முடியறனால நான் இப்ப யோசிக்கிறதா இருந்தா என்ன யோசிக்கணும், எனக்கு 11க்கு போகுதான்னு பார்க்கலாம். சரியா, 11 டேபிள் ஏன்னா கட்டாயம் 2 டேபிள்ல போகாது. 3 பார்த்தேன் அப்படின்னா 1 + 4 6 + 4 10 15 16 16 3ல போகாது. ஸோ நான் டைரக்டா 11 செக் பண்ணலாம். இதுதான் ஆனால் எனக்கு ஈஸி. 121 11 ஸ்கொயர் தான். இது ஆக்சுவலா 11 to the power 4ல இருக்கு. ஸோ 11. ஸோ அந்த அளவுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்க, நான் டைரக்டா எனக்கு 11ல வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 121 11 ஸ்கொயர் தான். ஸோ அப்போ 14 is 111 is 11, remainder 36, 3s are 33, remainder 334. Again 3s are 33, remainder 1 1331. Again 11 la போடுறேன். 111 is 11, remainder 2 23, 2s are 22, remainder 11. கரெக்டா? 111 is 11, remainder 2 23, 2s are 12, remainder 1. So remainder 1ங்கிறனால 121. Again 11க்கு போட்டா 111 is 11, remainder 1 11 11 1. So 14641 is equal to root of 11 into 11 into 11 into 11. 4 11 இருக்கு. ஸோ 2 11க்கு ஒரு 11, அகெயின் 2 11க்கு ஒரு 11. ஸோ 121 தான் என்னோட ஆன்சர். ஸோ இதை ஹிண்டா வச்சு இப்படி போட்டிருக்கேன். இதுதான் எவாலுவேட் பண்றதுக்கு தேவை. ரைட், இந்த மெத்தட் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத விட எனக்கு வந்து 2 மார்க்ல கேட்கும்போது நான் ஒரு ப்ராப்பரா போடணும்னா இதுல போடணும். கிளியரா? அதனால இதுதான் எனக்கு ஆன்சர். இப்போ அடுத்தது லாங் டிவிஷன்ல பாத்துக்கலாம். லாங் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு போடணும். கிளியரா? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கும் போது ஓகே, ஸோ நான் 7846 எடுத்துக்கிறேன். என்னோட கொஸ்டின் 7846. அகைன் நான் எஸ்டிமேஷனை என்னோட ஹெல்ப்புக்கு கட்டாயம் நான் எல்லா சமயமே எஸ்டிமேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 7846 அப்படிங்கும் போது 2 டிஜிட்டை விட்டுருவேன். 78 6 ஸ்கொயருக்கு 8 ஸ்கொயருக்கும் 9 ஸ்கொயருக்கு இடையில இருக்கு. கிளியரா? ஸோ இதுல 6 முடியணும்னா ஒன்னு 84 இருக்கணும், இல்லை 86 இருக்கணும். ஸோ நான் 84 into 84 பண்றேன். ஸோ நான் இப்படி பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா இப்படி எழுதிப்பேன் 84 84. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 80 into 80 6400, 4 into 4 16, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 80 into 4 320, அதை 2 வாட்டி எழுதிப்பேன். கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்க அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை தான் நானுமே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இதை 80 + 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். பட் எனக்கு சின்ன வயசுல நான் கொஞ்சம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு இது ஈஸியா இருக்கும். இது 16. ஸோ 6 2 2 4 1 5 3 3 6 0, ரிமைண்டர் 1. ஸோ 7056. ஸோ 7056 வந்து வரல. ரஃப் ஒர்க்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ரஃப் ஒர்க் லைன் உள்ளதான் எல்லா ரஃப் ஒர்க்குமே இருக்கணும். ஸோ நான் 86 செக் பண்றேன். ஸோ 80 into 6 80 into 6. ஸோ 6400, 6 8s are 480, 480, again 6 6 are 36. 6 8 8 16 99, remainder 1 13, remainder 1 7396. பட் எனக்கு இருக்குது 7846. அப்போ கட்டாயம் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. இது கட்டாயம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை.
அப்போ நான் வந்து லாங் டிவிஷன்ல தான் போடணும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பிரெயினுக்கு அதிக வேலை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மேக்ஸ் ஈஸியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து த மோர் வி ஒர்க் த ஈஸியர் இட் வில் பிகம்ங்கிறது தான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸை வந்து நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். டேபிள்ஸ் யோசிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஓரளவுக்கு அப்பப்போ ஒரு நம்பர்ஸை யோசிச்சு மல்டிப்ளை பண்ணுறதை யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸ் ஈஸியாக ஆரம்பிச்சிடும். ஸோ 7846ஓட ப்ரைம் இது லாங் டிவிஷனில் போடுறேன். ஸோ லாங் டிவிஷனுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கு, கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ லாங் டிவிஷனில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலும் ஒரு 2 டெசிமலாக அதை எடுத்து கிளியரா அப்போ தான் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ எப்பவுமே இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே ஸ்டார்ட் பண்ணி 2 பிரிக்கணும். ரைட்லேயே 2 லெஃப்ட்லேயே 2 அப்படி பிரிச்சுக்கணும். கிளியரா? ஸோ இது முக்கியம். ஸோ ஸ்கொயர் ரூட்டோட லாங் டிவிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது கம்பேர்ட் டு இயர் நார்மல் டிவிஷன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும்னா 78க்குள்ள இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 64. அப்போ இங்கேயும் 8, இங்கே 8. எனக்கு ஆல்ரெடி தெரியும் 80க்கும் 90க்கும் இடையில தான் இருக்கு. கிளியரா? ஸோ 8 போட்டால் 64 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 14. ஸோ ஜோடியாக தான் இருக்கணும். இதுதான் லைன் போட்டோம் 46. எப்போவுமே இந்த ஆரோமார்க் ஸ்டெப் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர் கோஷியன்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை இன்டு 2 போட்டு இங்கே எழுதிக்கிங்க. தட் இஸ் இப்போ இது 16. இப்போ இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எப்படி இங்கே 2 8 போட்டோமோ அதே மாதிரி இங்கே ஒரே நம்பர் தான் போடணும். வேற ரெண்டும் ஒரே நம்பராக தான் இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு வந்து 16 இருக்கு. ஸோ என்னோட பாசிபிள் நம்பர் யாருலாம்னா 161 into 1, 162 into 2, 163 into 3. இந்த ரெண்டும் சேம் நம்பர் தான் வரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்காக. 164 into 4, 165 into 5ன்னு போய்கிட்டே இருக்கும். ரைட், 169 into 9 வரைக்கும் வரலாம். இதுல எந்த நம்பர் வந்து இதுக்கு க்ளோஸரா வரும்னு நான் பார்க்கணும். இப்போ 160 into 10 போட்டா 1600. கரெக்டா? நான் அப்படி யோசிக்கிறேன். ஸோ இதை 0 நான் into 10ன்னு யோசிக்கிறேன். அப்போ 160 into 10 1600னா அதை விட கொஞ்சம் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1400 இருக்கு. நான் 167 செக் பண்றேன். 167 into 7. 167 into 7 அப்படின்னா 7 7s are 49, remainder 4. 7 6 are 42, 46, remainder 4. 7 1 is 7, 11. So 1169 தான் வருது. கிளியரா? அப்போ நான் அடுத்த நம்பர் 168 into 8 செக் பண்ணி பார்க்குறேன். 64, remainder 6. 8 6 are 48, 54, remainder 5. 8 1 is 8, 13. 1344. ஸோ 1344 இது கூட ஒரு 160 நான் ஆட் பண்ணேன்னா 1500 போயிருது. அப்போ கட்டாயம் வந்து 9 வராது. ஸோ இங்கேயும் மறுபடியும் 8, இங்கேயும் 8. ஸோ 1344. ஸோ 6ல் 4 போனா 2, 4ல் 4 போனா 0, 4ல் 3 போனா 1. ஸோ 102 இருக்கு. நல்லா பாருங்க. அதனால தான் அடுத்த டிஜிட் போடல. ஏன்னா 102 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 102க்கு நான் இன்னொரு 160 ஆட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு 102. அகெயின் இந்த டெசிமல் இருக்கனால டாட் வச்சுட்டு இந்த 2 0 இறக்கிக்கணும். அடுத்த ப்ரொசீஜர் என்ன? இந்த 2 0 இறங்கின உடனே இங்க இருக்கிற 88 into 2 போட்டு 172. சரியா? 88 into 2 போட்டு 172. இப்போ 172 கிட்ட இங்க ஒரு நம்பர், இங்கேயும் ஒரு நம்பர். அந்த 2 நம்பரும் சேம் நம்பரா இருக்கும். இப்போ என்னோட பாசிபிள் நம்பர் யாரெல்லாம்? 172 into 1, 1721 into 1, 1722 into 2, 1723 into 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ இதுல நான் எடுக்க போற நம்பர் வந்து எனக்கு 10,000 இருக்கு. ஸோ 1500 into ஒரு 6 போட முடியுமா? 1700 இருக்குன்னா 1700ங்கும் போது 3க்கு 5100. ஸோ 6னா 10,200 வரும். ரைட்? ஸோ 1726 நான் போட்டு பார்க்குறேன். ரைட்? 1726 into 6. So 6 6 are 36, remainder 3. 6 2s are 12, 15, 5 remainder 1. 6 7s are 42, 43 remainder 4. 6 1 is 6. So 10 356 தாண்டி போயிடுச்சு. அப்போ 1725 into 5 தான் போட முடியும். 5 5s are 25, remainder 2. 5 2s are 10, 12, 2 remainder 1. 5 7s are 35, 36, remainder 3. 5 1 is 5, 3 8. So 8625 தான் வருது. கிளியரா? ஸோ 8625. ஸோ அப்போ எனக்கு இங்கே 58625. இப்போதைக்கு நான் சிங்கிள் டெசிமலோடு நிறுத்திக்கிறேன். அப்போ என்னோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7846
square root of 7846 is nearly equal to 88.5. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 88.577 தான் ஆன்சர். ஸோ நம்ம 2 டிஜிட்ல முடிச்சிருக்கோம். கிளியரா? ஸோ வில் டேக் ஒன் மோர் சம். ரைட், அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல இன்னும் கொஞ்சம் சம்ஸை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். வீடியோட லெங்க் கன்சிடர் பண்ணி இன்னும் ஒரு சம்ல முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு நம்பர் அப்படிங்கிறது டெசிமல் எடுத்துக்கிறேன். ஸோ 525.25 525.25 டெசிமல் வந்தாலே அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. நான் எஸ்டிமேஷன் போக வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டா லாங் டிவிஷன் வந்துடலாம். ஸோ 525.25. ஸோ எங்க ஆரம்பிக்கணும்? டெசிமல் ஆரம்பிச்சு இங்க 2 நம்பர், இங்கேயும் டெசிமல்ல இருந்து 2, இது ஒரு நம்பர். ஸோ 5குள்ள இருக்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 4. ஸோ 2 into 2 4. ரிமைண்டர் 1 125. ஸோ 125 இப்போ இந்த 2 into 2 போட்டா 4 கிடைக்கும். ஸோ 40 இங்க 1. ஸோ அப்போ எனக்கு 41 into 1, 42 into 2, 43 into 3, 44 into 4னு போகும். இதுல 40 into 4 160. அப்போ 43 into 3 வருதான்னு பார்க்கணும். ஸோ 43 into 3 போட்டா 120 தாண்டி போயிடுச்சு. ஏன்னா 40 into 3 120, 129 வருது. அப்போ நான் 42 into 2 தான் போட முடியும். ஸோ 42 into 2 அப்படின்னா 84. ஸோ 5ல 4 போனா 1, இதுல போகாது. ஸோ 0 12, 12ல 8 போனா 4, 41 இருக்கு. கிளியரா? ஸோ இப்போ டெசிமல் இருக்கு. ஸோ 25 கீழே இறக்கிட்டு மேல டாட். இப்போ 22 into 2 44. ஸோ இங்க ஒரு நம்பர், இங்கேயும் ஒரு நம்பர். கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 445 into 5 போட்டு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 400 and ஃபார் எக்ஸாம்பிள் 445 into 8 448 into 8 போடலாம். நான் ஆல்மோஸ்ட் 4400ஓட கொஞ்சம் தான் கம்மி. ஸோ 440 into 10 தான் 4400. ஸோ 8 8s are 64, ரிமைண்டர் 6, 8 4s are 32, 38, ரிமைண்டர் 3, 8 4s are 32, 35, 3584. அப்போ 9க்கு போடலாம். 449 இதான் லார்ஜஸ்ட் நம்பர். நம்ம இங்க 0 போட்டோம்னா போட முடியாது, கீழே 0ல. ஸோ 9 9s are 81, ரிமைண்டர் 8, 9 4s are 36, 44, ரிமைண்டர் 4, again 36, 40, 4041. ஸோ 22.9 தான் ஆன்சர். நான் இங்க ஓடி முடிச்சுக்கிறேன் ஒரு டெசிமல்ல. கிளியரா? சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 525.25, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 525.25 is nearly equal to 22.9. அவ்வளவுதான். கிளியரா? ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் சம்ஸ் தரேன். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் ரூட்ஸ் ட்ரை பண்ணலாம். ரைட், அதுக்கப்புறம் we'll go ahead with the some other basic concept. 961 இது perfect square. 729 இதுவும் perfect square தான். இதெல்லாம் நீங்க L factorization factorsல போட்டுடலாம். 18225 இது டெசிமல். ஸோ டைரக்டா நீங்க லாங் டிவிஷன்ல போட்டுடலாம். 420.25 306.25. அவ்வளவுதான். ஏன்னா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.